அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 30வது இறை வார்த்தை. ஏனெனில் கடவுள் ஒருவரே, விருத்த சேதனம் பெற்றவர்களாயினும் விருத்த சேதனம் பெறாதவர்களாயினும் இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் அடிப்படையில் யாவரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்குகிறார் என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளும் தான் தேர்ந்து கொண்ட மக்களையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்குகிறார். அதே போல் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளும் தான் தேர்ந்து கொள்ளாத புற இனத்தாரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவராக்குகிறார் என்று சொல்லி புனித பவுல் இங்கு அழகாக எடுத்து சொல்லுகிறார். இவ்வாறு கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளும் புற இனத்தாரையும் தமக்கு ஏற்புடையவராக்குவதால் அவர் நீதியின் தேவன் என்பதை இந்த உலகிற்கு எடுத்து காட்டுகிறார். ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளும் தான் தேர்ந்து கொண்ட மக்களை மட்டும் கடவுள் தமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்குவதில்லை. மாறாக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்ளும் புற இனத்தாரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்குகிறார் என்று சொன்னால் அவர் நீதியின் தேவன் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட எத்தியோப்பிய அமைச்சரை கடவுள் தமக்கு ஏற்புடையவர் ஆக்கியதாக திருத்தூதர் பணிகள் நூல் 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட சிறை காவலரையும் அவர் குடும்பத்தாரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்குவதாக திருத்தூதர் பணிகள் நூல் 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட கொர்நேலியு அவர் குடும்பத்தாரை கடவுள் தமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்குவதாக திருத்தூதர் பணிகள் நூல் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்ட வரி தண்டுபவராகிய மத்தேயுவையும் வரி தண்டுபவர்களின் தலைவராகிய சக்கேயுவையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவர்கள் ஆக்குவதாக நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவரையும் கடவுள் தமக்கு ஏற்புடையவர் ஆக்குகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்று இயேசு யார் என்று அறியாத நிலையில், மீட்பை இழந்த நிலையில் கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நமது தலையாய கடமை என்பதை தான் இன்றைய நாளின் இறை செய்தி நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறது. ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நேற்றைய தினம் நாம் பார்த்தது போல் இரவு 9 மணிக்கு அனைவரும் ஆண்டவரின் பாதத்தில் முழந்தாள் படியிட்டு நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஒரு மன ஜெபம் அநேக ஆத்துமாக்களை மீட்டு எடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் உங்களில் இருவர் ஜெபிக்கும் போது மனம் ஒத்திருந்தால் நீங்கள் ஜெபிப்பதை பரலோக பிதா உங்களுக்கு தருவார் என்று சொல்லி புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 19ஆம் இறை வார்த்தையில் இயேசு சொல்லுகிறார். இயேசுவை அறியாத மக்களும் இயேசுவை அறிந்து மீட்பு பெற வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நண்பர் குழுவில் இருக்கிற அனைவரும் நாம் ஒரு மனமாக ஜெபிப்போம் என்று சொன்னால் பரலோக பிதா நம் ஒரு மன ஜெபத்தை கேட்டு அநேக ஆத்துமாக்களை மீட்டெடுப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வரப்போகிற நாட்களில் இயேசுவை அறியாத மக்களும் இயேசுவை அறிந்து மீட்பு பெறும்படியாக பாரத்தோடு ஜெபிப்போம். இவ்வாறு இந்த உலகில் ஆத்தும மீட்பு பணியில் நாம் ஈடுபட்டு நாம் செயல்படும் போது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணிமுடியாக சூட்டுவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்லுவோம். மக்களே, எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் அப்பா, உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட எங்களுடைய தலையாய கடமை என்ன என்பதை உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் இயேசுவை அறியாத மக்களும் இயேசுவை அறிந்து மீட்பு பெறும்படியாக நாங்கள் ஒரு மனமாக செபித்து இந்த உலகில் ஒளியின் மக்களாக நாங்கள் வெளிப்படும் போது அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்தில் இருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை தேவரீர் நிறைவாக சந்தித்து உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எந்த குறையும் இன்றி
குறைவின்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.